இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் தூய யோசேப்பு அல்லது புனித சூசையப்பர் திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைய விழாவை ஹஸ்பண்ட்ஸ் டே அல்லது ஃபாதர்ஸ் டே என்று கூட சொல்லலாம். இதுவரை கணவர்களாகிய எங்களுக்கு விழா இல்லை என்ற ஏக்கம் இருந்திருந்தால் இந்த நாளை கணவர் விழா அல்லது ஹஸ்பண்ட்ஸ் டே என்று நீங்கள் சிறப்பித்துக் கொள்ளுங்கள். ஆக இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் அல்லது என்னுடைய மறைவுரையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கணவர்கள் அனைவருக்கும் சிறப்பு விழா வாழ்த்துக்களும் மற்ற அனைவருக்கும் தூய யோசேப்பின் விழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். நாம் இன்று கொண்டாடும் யோசேப்பை பற்றி விவிலியம் அதிகம் பேசவில்லை. விவிலியத்தில் ஒரு சில இடங்களில் நமது புனிதர் தென்படுகிறார். ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் அவர் மௌனமாக இருப்பதான் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் ஒரு இடங்களில் கூட அவர் வாய் திறந்து பேசியதாக, அவர் ஒரு வார்த்தை சொன்னதாக கூட இல்லை. எடுத்துக்காட்டிற்கு கனவு காண்பது போன்ற ஒரு நிகழ்வு. வானதூதர் கனவில் தோன்றி கடவுளுடைய திட்டத்தை அவருக்கு கூறுகிறார். ஆனால் இவர் பதிலுக்கு ஆம் என்று சொன்னாரா, இல்லை என்று சொன்னாரா, சந்தேகப்பட்டாரா என்று எதுவும் நமக்கு தெரியாது. அதே நேரம் கீழ்ப்படிதலோடு கடவுள் கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தார். ஆக யோசேப்பு என்பவர் யார்? விவிலியம் கூறுகிறது, இயேசு தாவீதின் குலத்தில் பிறப்பார். ஆக தாவீதின் குலம் என்பது அரச குலம். அந்த வம்சத்தில்தான் பிறந்தாரா என்ற கேள்விக்கான பதில்தான் இது. ஒரு கட்டத்தில், அதாவது தாவீதரசர் ஆண்டு முடித்த பின்பு சில வருடங்களுக்கு பிறகு பாபிலோனியர்களால் இஸ்ராயல் மக்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். இதனால் அவர்கள் நாடு கடத்தவும் படுகிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் என்ன நிகழ்கிறது என்றால், தாவீது அரசருடைய வம்சத்தினை அழிக்க வேண்டும் என்று முற்பட்டு அவருடைய குடும்பம், அதாவது தாவீதரசருக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களை எல்லாம் பிடித்து கணவன், மனைவி, குழந்தைகள் என்று அனைவரையும் கொலை செய்து விடுகின்றார்கள். அதனால் இரண்டாவது அல்லது மூன்றாவது கட்டத்தில் உள்ள அந்த குடும்பங்களை பாபிலோனியர்களுக்கு தெரியாமல் இருந்ததால் அவர்கள் தப்பித்து செல்லுகிறார்களாக. யோசேப்பு என்பவர் இரண்டாவது அல்லது மூன்றாவது இரத்த பந்தத்தில் உள்ளவர், தாவீது அரசருடைய இரத்த பந்தத்தில் உள்ளவர். அந்த அடிப்படையிலே இயேசு தாவீதரசன் வாரிசாக இந்த உலகிலே பிறக்கின்றார். ஆக புனித யோசேப்பு என்பவரின் ஒரு சில உணர்வுகளை நாம் பார்ப்போம். ஏனென்றால் மனிதர்களாகிய நமக்கு, நம் அனைவருக்குமே பல உணர்வுகள் உண்டு. அதை போன்று யோசேப்பும் ஒரு மனிதர், சாதாரண ஒரு மனிதர். மற்ற அனைத்து மனிதர்களையும் போன்று அவர் மனிதர். அவருக்கும் சில உணர்வுகள் இருந்து அந்த உணர்வுகளில் ஒன்றிரண்டை நாம் பார்ப்போம். முதலாவது பயம். ஏன் இந்த பயம்? காரணம், ஏரோது என்ற ஒரு அரசன் அங்கே ஆண்டு கொண்டிருந்தான். இந்த ஏரோது என்பவன் நிலையற்ற தன்மை உடையவன், மனநலம் குன்றியவன் கூட, குழம்பியவன் என்று கூட சொல்லலாம். காரணம் என்னவென்றால், தனது மனைவியை கொண்டிருக்கின்றான், தன்னுடைய 2 குழந்தைகளையும் கொண்டிருக்கின்றான். எதற்காக? தன்னுடைய பதவியை தக்க வைப்பதற்காக. அது மட்டுமா? அவன் ஒரு கட்டளையை பிறப்பித்திருந்தான். ஆனால் நல்ல வேளை அந்த கட்டளையானது நிறைவேற்றப்படவில்லை. அந்த கட்டளை என்னவென்றால், ஏரோது இறக்கும் பொழுது அந்த எருசலேமில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவர் கொலை செய்யப்பட வேண்டும். ஆக எருசலேமில் அன்றைய தினம் மொத்த நகரமே அழுது கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் கட்டளை, கொலையாளி. ஆனால் அது நிறைவேறவில்லை. ஆக அவனுடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதற்கு தான் நான் இதை சொன்னேன். ஆக அப்படிப்பட்ட ஒரு அரசன் ஆண்டு கொண்டிருந்த அந்த சூழலிலே யோசேப்பும் மரியாவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்காக, அதற்காக தங்களுடைய பெயர்களை பதிவு செய்வதற்காக அவர்கள் எருசலேமுக்கு செல்லுகின்றார்கள். ஆனால் ஒருவேளை யோசேப்பு இந்த தாவீதரசனுடைய மரபிலிருந்து தான் வருகிறார் என்பதை அறிந்து அவரை கொலை செய்தாலும் செய்யலாம் என்ற ஒரு பயம் அவருக்குள் இருந்தது என்பது யதார்த்தமான உண்மை. ஆனால் அதை அறிந்தும் எதை பற்றியும் கவலைப்படாமல் இறைவன் கொடுத்த திட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக தங்களுடைய பயணத்தை தொடர்கின்றார்கள். இரண்டாவதாக அகதி ஆன ஒரு உணர்வு. நான் இத்தால் நாட்டில் இருந்த பொழுது 1.5 ஆண்டு என்னோடு நைஜீரியா என்ற நாட்டில் உள்ள ஒரு இளைஞன் ஒருவன் தங்கியிருந்தான். அவனுக்கு அப்போது வயது 16. அவனது பெயர் ஃபெலிக்ஸ். சில நேரங்களில் நான் அவனை பார்த்திருக்கிறேன். தனியாக அமர்ந்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருப்பான். ஒரு நாள் அவனிடம் சென்று பேச ஆரம்பித்தேன். நல்ல பையன், ஒழுக்கமானவன், நீதியோடு இருக்கக்கூடிய பையன், நேர்மை போன்றவற்றை ஹார்ட் ஒர்க்கிங், அந்த மாதிரிப்பட்ட ஒரு பையன் தான்.
நான் அவனோடு பேச ஆரம்பித்த பொழுது அவன் சொன்ன கதையை கேட்டு எனக்கே மனம் கலங்கி போய்விட்டது. காரணம், அவன் நைஜீரிய நாட்டை சேர்ந்தவன். அவன் சிறு வயதில் இருந்த பொழுதே சிறுவனாக குழந்தையாக இருந்த பொழுதே அவனுடைய பெற்றோர் அப்பாவும் அம்மாவும் அவனை கிராமத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து நகரத்திலே வாழ்க்கை அமைத்து கொண்டார்கள். அதன் பிறகு அவர்கள் எப்பொழுதுமே அவனை தன்னுடைய பாட்டி தாத்தாவை பார்ப்பதற்காக அழைத்து சென்றதில்லை. தன்னுடைய அப்பா ஒரு பத்திரிகையாளர், நேர்மையான பத்திரிகையாளர். அந்த நாட்டினுடைய தலைவர்கள் செய்கின்ற தவறுகளை அப்பட்டமாக மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். அங்கு புரட்சி வெடிக்கிறது. அந்த புரட்சியின் பொழுது ஒரு குழுவினர் வந்து இந்த சிறுவனுடைய அப்பா, இவனுக்கு வயது 12, இவனுடைய கண் முன்னாடியே அவனுடைய தாயையும் தந்தையையும் சுட்டு கொண்டு விட்டு சென்று விடுகின்றார்கள். இப்பொழுது அவனுடைய சூழல் என்னவென்றால், தாய் தந்தை இல்லை, சொந்தக்காரர்கள் எங்கே இருக்கிறார்கள் தெரியாது. அங்கே புரட்சி நடந்துட்டு இருக்கு, மக்கள் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழலே அவனை ஒரு காப்பகத்திலே அடைத்து வைக்கின்றார்கள் மற்ற சிறுவர்களோடு. அப்பொழுது அங்கு வந்த ஒரு பாஸ்டர் அந்த சிறுவனை தப்பிக்க வைத்து படகில் ஏற்றி அனுப்புகின்றார். அதாவது நீ எங்கேயா போய் பொழைச்சிக்க. இப்போ வந்துட்டு அந்த பையனுக்கு எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு எதுவுமே தெரியாது. அந்த படகு எங்கு செல்கிறது என்றால் யோர்தான் பக்கம் செல்கின்றது. யோர்தானில் இறங்கி அங்கே இருக்கின்ற ஒரு மெக்கானிக் கடையில் சென்று வேலை கேட்கின்றான். அந்த சிறுவன் வேலை கேட்கின்ற பொழுது அந்த கடைக்காரர் சொல்லுகின்றார், நீ கடையில் வந்து வேலை செய், உனக்கு சாப்பிட்றதுக்கு உணவும் அதே நேரத்தில் தங்குறது இங்கே தங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிடுறாங்க. இப்போ அவனும் அதுபோன்று ஒரு வாரம் அங்கே வேலை செய்துவிட்டு சாப்பிட்டு விட்டு தூங்கி எந்திரிக்கின்றான். 2வது வாரத்திலே இவன் கண் முன்னாடியே அந்த கடையினுடைய முதலாளி சுட்டுக் கொல்லப்படுகின்றார். தப்பித்து ஓடுகின்றான். கடலோரத்தில் ஒரு படகு தயாராக இருக்கின்றது, அகதிகள் செல்லுகின்ற படகு. அந்த படகிலே இவனும் இறுதியாக தொற்றிக் கொள்ளுகின்றான். அந்த படகு கடல் மூழ்கி விட்டதென்றால் வாழ்க்கை அதோடு முடிந்துவிடும். ஆனால் எதையும் பொருட்படுத்தாமல் அதில் ஏறி செல்லுகின்றான். எங்கே போகிறது என்று அவனுக்கும் தெரியாது. இறுதியாக அந்த படகு எங்கே வந்து நின்றதென்றால் இத்தாலி நாட்டில் வந்து நின்றது. மொழி தெரியாது, தனக்கென்று சொத்து இல்லை, தனக்கென்று நிலம் இல்லை, தனக்கென்று சொந்தங்கள் இல்லை, தன்னுடைய இரத்தத்தில் யாரும் இல்லை. எதையும் என்ன செய்ய போகிறோம், எதை செய்ய போகிறோம் என்று தெரியாத ஒரு நிலையிலே ஒரு புதிய நாட்டிற்குள் காலடி எடுத்து வைக்கின்றான். அந்த நேரத்திலே அந்த அரசானது அவர்களை பிடித்து அவர்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை செய்து அவர்களை இந்த பையன் வந்து ஒரு ஃபாதர்ஸோடு தங்கியிருந்தான். ஆனால் அவன் அழுவது என்னவென்றால், நான் அனாதையாக இருக்கின்றேன், எனக்கென்று சொந்த பந்தங்கள் இல்லை, உரிமையோடு பேசுவதற்கு எனக்கு ஆட்கள் இல்லை, எதற்கு வாழுகின்றேன் என்று தெரியவில்லை என்ற பலவிதமான குழப்பங்கள் அவனுக்குள். அகதி என்றால் எளிதான ஒரு வாழ்க்கை அல்ல. அகதி என்பது வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஆக இந்த நிலையை தான் சூசையப்பரும் மரியாவும் குழந்தையை தூக்கி கொண்டு அங்கே செல்லுகின்றார்கள். எங்கே? எகிப்தை நோக்கி செல்லுகின்றார்கள். இதற்காக இந்த ஏரோது அரசன் குழந்தைகளை கொல்வதற்காக கட்டளையிட்ட பொழுது குழந்தை இயேசுவை காப்பாற்றுவதற்காக தங்களுடைய உயிரை பொருட்படுத்தாது, சூழலை பொருட்படுத்தாது பாலைவனம் வழியாக கடந்து செல்லுகின்றார்கள். ஆக இவர்களும் அனைத்தையும் இழந்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு சூழலை நான் பார்க்க முடிகின்றது. அதே போன்று அடுத்த உணர்வு என்று பார்க்கின்ற பொழுது கவலை. இயேசுவுக்கு 17 வயது இருக்கும் பொழுது எருசலேம் ஆலயத்திற்கு செல்லுகின்றார்கள். அங்கே சிறுவன் இயேசு தவறி போய்விடுகிறார். குழந்தையை காணவில்லை, எங்கே போயிருப்பார் என்று எல்லா இடங்களுக்கும் அலைந்து தேடுகின்றார்கள். யோசேப்பும் தேடியிருப்பார். நிச்சயமாக அவருக்குள் மன போராட்டங்கள் இருந்திருக்கும், கவலை இருந்திருக்கும், கலக்கங்கள் இருந்திருக்கும். ஆனால் அதை பற்றி எங்குமே பேசப்படவில்லை. யோசேப்பு அதை வெளியே காட்டிக்கொள்ளவும் இல்லை. மௌனமாக தன்னுடைய காயங்களை தனக்குள்ளே தாங்கிக் கொள்ளுகின்றார். இன்னும் குறிப்பாக மரியாள் கூறுகிறார், மகனே எங்கே சென்றாய்? நானும் உன் தந்தையும் கவலைக்குள்ளானோம். இயேசு தன் வளர்ப்பு தந்தை யோசேப்பின் முன்பாக கூறிய பதில், நான் என் தந்தையின் அலுவல்களில் வீற்றிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? ஆக தந்தை என்ற சொல்லை விண்ணக தந்தையை நோக்கி அவர் உயர்த்துகிறார். இந்த நேரம் யோசேப்பின் இதயம் நிச்சயமாக துடித்திருக்கும். ஏனென்றால் அவர் வளர்ப்பு தந்தை தான். ஆனால் இயேசு அவர் கூடுகின்ற பொழுது என்னை தந்தை என்று கூப்பிடவில்லை என்று கூட ஏக்கம் இருந்திருக்கலாம். ஏனென்றால் அவர் மனிதர் தானே.
ஆனால் இருந்தாலும் இறைவனுக்கு கொடுத்த அந்த கீழ்ப்படிதல் முழுமையாக நிலை பெற்றிருந்தார். அதாவது ஒரு முறை கீழ்ப்படிய முடிவெடுத்து விட்டால் எந்த துன்பமும் துயரமும் கலக்கமும் பயமும் வந்தாலும், பிறர் அவர்களுக்கு தீங்கிழைத்தாலும் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையால் பொறுமையால் தான் இவ்வுலக வாழ்வை முடித்துவிட்டு இன்று விண்ணுலகிலிருந்து அவருடைய பிள்ளைகளாகிய நம் அனைவரும் கேட்கின்ற வரங்களை தன்னுடைய மகன் இயேசுவிடம் என்று பெற்று நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆக தூய யோசேப்பின் வழியாக நமது குடும்பத்தை நாம் இறைவனிடம் ஒப்புக் கொடுப்போம். எவ்வாறு அவர் தன் குடும்பத்தை இறைவன் சித்தத்திற்கு ஏற்றார்போல் நடத்தினாரோ அதே போன்று நமது குடும்பத்தையும் இறைவன் திருவுளத்திற்கு ஏற்ப வழிநடத்தவும், அந்த இறைவனுடைய உடனிருப்பை நாம் உணர்ந்து வாழவும் தூய சூசேப்பர் வழியாக நம்மையே நாம் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.